என்னுடைய பேர் சின்னசாமி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மோதுகுளள்ளி. என்னுடைய நிலம் வந்து 2.5 ஏக்கரா இருக்குது. முதல் முறையாக மல்சிங் சீட் போட்டு மஞ்சள் சாகுபடி செஞ்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நட்டு நான் 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் வந்து இன்னும் மஞ்சளாக இருந்தால் நார்மலாக இருந்தால் 4 களை வெட்டியிருக்கணும். இதில் வந்து இன்ன வரைக்கும் நான் ஒரே களை தான் வெட்டியிருக்கேன். இதுக்கு மேலே களை வெட்டுற வேலை இல்லை. களை வெட்டுற இதுக்கு மேலே வந்து களைக்கொல்லி வந்து அடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் மல்சிங் சீட்டு போடுறதுனால பலன்கள் என்னென்னா, தண்ணி ரொம்ப கம்மி. தண்ணி வந்து ரொம்ப கம்மி. ஈரப்பதம் வந்து பேப்பருக்குள்ளேயே அடங்கிக்கும். இன்னொன்று வந்து நோய் தாக்கங்கள் கம்மி, அழுகல் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாற்று நடுற முறையே முதல்ல சாகுபடி செஞ்சுருக்கோம். சக்ஸஸாக போய்கிட்டு இருக்குது. நார்மல் மஞ்சளை கூட இது நல்லா இருக்குது. இன்னும் எப்படி ஈல்டுன்னு நாங்களும் பார்த்ததில்ல. முதல் முறையாக செஞ்சுருக்கோம். ஈல்டு பார்ப்போம். 100% சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பேப்பர் நடவைக்கும் நார்மல் நடவைக்கும் என்ன பெனிஃபிட்னா, ஆட்கள் செலவு ரொம்ப குறைவு. ஆட்கள் செலவு ரொம்ப குறைவு. அது இல்லாமல் மருந்து செலவுகள் மற்றும் உர செலவுகள் இன்னும் ரொம்ப கம்மி. இதுக்கு களை எடுக்குன்னா ஒரு 40 சென்ட்டு நான் நட்டிருக்கேன். இந்த 40 சென்ட்டுக்கு நான் களை எடுக்குன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 லேடிஸ் இருந்தால் தான் இந்த களையை வெட்ட முடியும். இன்றைக்கி 2 லேடிஸ் இருந்தால் ஒரு நாளில் முடிச்சிடுறாங்க. அதிகபட்ச களை இல்லை. இனிமேல் களை வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மீறி வந்தால் களைக்கொல்லி அடிச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நார்மலாக போடும்போது முதல்ல இது வெட்டி கட்டுறதுக்கு ஆம்பளைங்க 5 பேர் வேணும். அதுக்கு மேலே மஞ்சள் போடுறதுக்கு ஒரு 5 பொண்ணாள் வேணும். இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இது வந்து செலவு கம்மி, பாதி. இந்த ஒரு ஏக்கராவுக்கு 25,000 நாற்று இது சொல்லியிருக்காங்க. நம்ம கேவிகே அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்து 25,000 நாற்று சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கராவுக்கு. நான் வந்து இதில் ஒரு 40 சென்ட்டில் வந்து ஒரு 12,500 நாற்று நட்டிருக்கேன். 12,500 நாற்று நட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் என் செலவு வந்து டோட்டலாகவே வந்து இதுக்கு வந்து ஒரு மல்சிங் சீட்டு 3 ரோலு 2,000 ரூபா, பேப்பர் ஆள் கூலி ஒரு போடுறதுக்கு ஒரு 2,000 ரூபா, மொத்தமே 12,000 ரூபா தான் இதுக்குடைய செலவே. இதோடைய செலவே 12,000 ரூபா தான். மீதி நடுறதுக்கு லேடிஸ் ஒரு 7 லேடிஸ் வந்தாங்க. அவ்வளோதான். என் மஞ்சள் நட்டாச்சு. அது இல்லாமல் ஒரு களை குத்திருக்கேன். இன்ன வரைக்கும் செலவு இதுக்கு இவ்வளோ தான். டோட்டலாகவே செலவு பார்த்தோம்னாக்கா அது ஒரு 12,000, லேடிஸ் ஒரு 10 பேர் ஒரு 3,000. மொத்த செலவு இதுக்கு வந்து ஒரு 20,000 21,000 ரூபா வரும். இதே நார்மல் மஞ்சள் போடும்போது நம்ம போடுறதுக்கே ஏக்கராவுக்கே 12,500 ரூபா கேட்குறாங்க. போடுறதுக்கே 12,500 ரூபா கேட்குறாங்கன்னும் போது அதுக்கு மேலே களை வெட்டுறது அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா இது எவ்வளோ பெனிஃபிட்டு. ஆனால் கேவிகே வந்து அந்த நோவெல்லாம் வந்து இதாக 3 டைம் வந்துட்டாங்க. கேவிகேவிலேருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இதில் இந்த நோவு இருக்குது அப்படின்னு சொல்லி மேடம் வந்து ஒரு மருந்து தெரிவித்து சொல்கிறேன், இதை அடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்து அப்பப்போ வந்து ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க சார். இந்த மல்சிங் சீட் நடவு செய்கிறதுனால நமக்கு விவசாயிங்களுக்கு மதிப்பீட்டு நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் செலவுகள் குறையுது. மல்சிங் சீட்டு போடுறதுனால நமக்கு மகசூலும் நல்லா கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை 100% இருக்குது.